ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இன்றைய தியானத்திற்கு நாம் நமது முழுமையான பக்தியுடன் அன்னையிடம் சரணடைந்த மனநிலையில் நமது தியானத்தில் நாம் நிர்விசாரா நிலையில் நிலைத்திருப்பதற்கும் தியானத்தின் ஆனந்தத்தை நாம் உணர்வதற்கும் அன்னையிடம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து நமது குண்டலினி மேலெழும்பி அவர் நமது சகஸ்ராரவை அடையும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர்வதற்கு அன்னையிடம் அனுமதி கேட்போம், பிரார்த்தனையும் செய்வோம். கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக நாங்கள் எங்களின் இதயத்தை தூய்மை செய்துள்ளோம். தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் அறியாமையை அகற்றி எங்களின் ஆத்மாவின் ஒளியை நாங்கள் காண்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. அம்மா, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் இந்த தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதியும் தந்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महामाया
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறை தீய குணங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களையும் தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை குணங்களையும்
அசுர குணங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருப்பதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள். தாயே, எங்களின் ஒவ்வொரு சக்கரங்களிலும் நாடிகளிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிறைந்திருக்கவும், அவரின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றவர்களாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் வலது கை பூமி தேவியின் மீதே வைத்து கவனம் நமது இடாநாடியில் நிலைத்திருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து சக்கரங்களிலும் தங்களின் தத்துவத்தை நிரப்பி விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களின் இடா நாடியில் தங்களின் தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனச்சோர்வுகளையும் மன அழுத்தங்களையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் தூய ஆத்மாவின் நிலைப்பாட்டை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் அப்படியே மெதுவாக நமது இடது மூலாதாரத்தில் வைப்போம். தாயே, ஸ்ரீ நிர்மல் கணேசராக இருக்கும் தாங்கள் எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக நிலைநிறுத்துங்கள். தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக உணரக்கூடிய நிலையில் எங்களின் ஆத்மா இருப்பதற்கும் தயவு செய்து தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது இட நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து நமது கவனம் முழுமையும் நம்முடைய வலது பக்க நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளும் அதனை ஒட்டி ஏற்படுகின்ற உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணமானது எங்களுக்குள் அகங்காரத்தை உருவாக்குகிறது. தயவு செய்து அந்த அகங்காரத்தை எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதனை ஒட்டிய பயத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. எங்களின் அனைத்து செயல்களுக்குரிய சரியான வழிகாட்டுதலை காட்டுவதோடு அதற்குரிய சக்தியை அளிப்பவரும் தாங்களாவீர். தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமானது எங்களின் வலது பக்க நாடியில் இருக்கின்ற சக்கரங்களை விழிப்புணர்வு அடைய செய்து தத்துவம் தங்களால் எங்களுக்கு அருள பெற்று அதன் மூலம் நாங்கள் தூய்மையான ஆத்மாவின் நிலைப்பாட்டை உணர்கிறோம் அம்மா. தங்களின் ஸ்ரீ ஹனும தத்துவமானது எங்களின் செயல்களை நேரிய வழியில் செய்ய வைத்து அதற்குரிய சக்தியை அளிக்கிறது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம ஞானம் பெற்றிருக்கிறோம். மெதுவாக நமது கவனம் வலது பக்கத்தின் மூலாதாரத்தில் நிலைநிறுத்துவோம். தாயே, ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை அகற்றுகிறீர்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் விவேகத்தையும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, நாங்கள் அதை உணர்ந்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமனா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் பிங்கள நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனம் நம்முடைய சுழுமுனை பாதையில் நிலைநிறுத்துவோம். தாயே, பரிணாம வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு இந்த மனித பிறவியை தந்து அதன் மூலம் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியிருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை பாதையில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு தங்களின் தூய அன்பை உணர்ந்தவர்களாகவும் எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்புவதை உணரும் வகையில் எங்களின் தியானம் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கின்ற சகஜ யோகிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்களின் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தத்துவமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தத்துவமும் எங்களின் சுழுமுனையில் நிலைத்திருந்து உண்மையும் தர்மமும் எங்களுள் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் சுழுமுனை பாதையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாய் குண்டலினி மாதா
தயவு செய்து மேலெழும்புங்கள். ஸ்ரீ கணேசரின் அனுமதியோடு தாங்கள் மேலெழும்பும் பொழுது எங்களுக்குள் நாங்கள் தங்களின் அன்பை உணரக்கூடிய வகையில் எங்களின் தியானம் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தாயான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்கி எங்களின் தூய விருப்பம் எதுவென்று தாங்கள் அறிந்தவர்களே. எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், அவரின் தூய்மை, அவரின் அன்பு, அவரின் விவேகம், அவரின் மன்னித்தல் குணம் எங்களுள்ளும் நிலைத்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் அதே மூலாதாரில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः
शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் எங்களின் ஹிருதய சக்கரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்கு தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்கும் பொழுது குழந்தைகளின் நிலையில் இருந்து நாங்கள் தங்களை வணங்க வேண்டும் அம்மா. அந்த குழந்தை குணம் எங்களுள்
நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. எங்களின் தூய விருப்பமும் அதுவே ஆகும். தாயே, எல்லா தீமைகளிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பவர் தாங்களாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து வகையான கட்டுப்பாடுகளும் அதனால் ஏற்படுகின்ற தீமைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் தியானத்தின் மூலம் நாங்கள் பெறுகின்ற தங்களின் தூய அறிவை நாங்கள் அடைவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான பாதுகாப்பை தந்து தங்களின் அன்பை உணர வைப்பவரான தாங்கள் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் நல்லொழுக்கத்தின் எல்லையையும் பாதுகாப்பு உணர்வையும் உணர்த்தி பொறுப்புணர்வை நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற கோபங்கள் தங்கள் அன்பால் அகற்றப்படுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற பயம் தங்கள் அன்பால் அகற்றப்படுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை அகற்றி ஒளியை எங்களுள் நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் அன்பை நிலைநிறுத்துங்கள், கருணையை நிலைநிறுத்துங்கள், இரக்கத்தை நிலைநிறுத்துங்கள். தயவு செய்து மன்னித்தல் குணத்தையும் நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்களின் அன்பு நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்கவும் தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம். ஸ்ரீ சர்வ மந்திரமாயி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சர்வ மந்திரமாயி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை ஹிருதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய ஆக்ஞா சக்கரம் நமது சகஸ்ராராவிற்கு நுழைவாயிலாகும். நமது எண்ணங்கள் மட்டுப்படும் பொழுதும் அவை தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் நமது குண்டலினி தாய் இந்த சக்கரத்தை தாண்டி மேலெழும்புவார். நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கவும் எண்ணங்களற்ற நிலையில் நாம் ஆழமான நிர்மலமான அமைதியை நமக்குள் உணர்வதற்கும் இந்த சக்கரம் மிக மிக முக்கியமாகும். மன்னித்தல் குணம் என்பது நமக்குள் மேம்படுவதற்கு நாம் அன்னையை பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாய், எங்களின் ஆக்ஞா சக்கர சுவாமினியாக இருக்கும் தாங்கள்
எங்களின் நாடிகள் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் எங்களை உள்நோக்கி அக ஆய்வு செய்து எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் கல்வி, பணம், பதவி, அழகு, புகழ் ஆகியவற்றால் ஏற்படுகின்ற அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயி, சமய சடங்குகளால் நாங்கள் எங்களின் ஆத்மா பாதிக்கப்படாமல் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுள் தூய்மை, எளிமை, அமைதியான வாழ்க்கை நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி, நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயி, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயி, எங்களின் மனமானது நெறிமுறைப்படுத்தி தூய்மைப்படுத்தி சரியான பாதையில் செல்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் அனைத்து எண்ணங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டு தங்களிடத்தில் சரணடைய வேண்டும் அம்மா. எங்களின் அகங்காரத்திற்கு கீழ் எங்களின் எண்ணங்கள் பணிய வேண்டாம். எங்களின் ஆத்மாவிற்கு எங்களின் எண்ணங்கள் அடிபணியட்டும். அதன் மூலம் நாங்கள் தங்களின் அன்பை உணர்ந்து எங்களின் செயல்கள் நேரிய பாதையில் இருக்கவும் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ புத்தரின் தத்துவமும் ஸ்ரீ மகாவீரரின் தத்துவமும் எங்களின் ஆஞ்ஞா சக்கரத்திலிருந்து எங்களை தூய்மையான ஆத்மாவாக நிலைநிறுத்த வழிவகை செய்யட்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தாங்கள் அனுமதித்தால்தான் அனைத்தையும் நாங்கள் எங்களுள் உணர முடியும். தாயி, நாங்கள் பரிபூரணமாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தயவு செய்து எங்களின் ஆஞ்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆஞ்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆஞ்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது ஆஞ்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயி,
நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் சகஸ்ராராவை திறந்து அதன் மூலம் நாங்கள் இறைவனின் அன்பை உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எண்ணங்களற்ற விழிப்புணர்வை தயவு செய்து எங்களுள் நிலை நிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சத்யானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சத்யானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1992 ஹவ் டு நரிஷ் யுவர் குண்டலினி அப்படிங்கிற டாபிக்ல ஸ்ரீ மாதாஜி பேசியது சுருக்கம் கேட்போம். But you have a new dimension. You have to use your powers for the benevolence of the people. So, also, your Kundalini was awakened so sahaj. It is because of the love and compassion of your mother. So this time we should say your Kundalini can only be nourished if you develop within yourself the sense of pure love and pure compassion. First I've used the word pure. That's my name also. That means you have to be innocent to begin with. If you are not innocent, then you have certain problems, maybe with your lust. Maybe your love might be directed towards some person only. Kundalini is not like that. She rises, she goes to all the chakras. She doesn't get involved into any. She tries to cure every chakra, nourish that chakra, and she is only worried about her ascent. In the same way, a Sahajogi should not get involved into any relationship as such. It's possible. You don't have to become like Buddha's disciples. For example, as I have always told you, the sap in the tree rises and goes to various parts of the tree and then evaporates or comes back. So this passage should be kept open. And once this passage is kept open, the Kundalini can rise very easily without any trouble. But this passage can be closed in case you get too much involved into one thing.
Because there are some people who get involved, say, in their parents to begin with. All right, in the beginning I know those who come in the beginning to Sahaja Yoga will start saying, mother, my father's sisters, husbands, these things, that is sick. So will you please cure that person? Very common. They'll write long, long letters describing the relationship, and I really lose the connection. Who is this one? Without writing the names, they will give all the connections that they have. These are all artificial connections. Tomorrow some calamity comes on you. These relationships are of no use. On the contrary, you'll find they'll take advantage of it. You cannot depend on these relations of yours, in what family you were born, in what religion you were born, in what country you are born, because now you are a universal being. So you are no more related through these artificial relationships, but you are related through your spiritual relationships. Unless and until we establish that within ourselves. That doesn't mean you give up your husband, give up your wife, give up your children, nothing of the kind. But that means that if you have to give up our conditionings, we have to give up all these things. There are all kinds of conditionings we have. If there are some good conditionings, still we should give up. In the sense, they should not be conditionings, but we should be master of them. For example, Indians have one good conditioning in a way in their own country, that they must have their bath early in the morning. I used to do the same. Then England is horrible for that. It takes its respite. If you do that in England, it's a cursed country. You just can't do that. You have to take your bath in the night, otherwise give up bathing. And one has to change. But if you have that conditioning, then you will feel very sad. Oh, I missed my bath. I'm feeling, I can't sleep now. I can't feel all right. I am not normal. It's a good conditioning, but still it is enslaving you. So whether it is good or bad, if it is a conditioning, we should try to see it clearly. It's a conditioning. That doesn't mean that you should go in the opposite direction, that all right, I'll never have my bath. That's not the way. It is that, all right, if it doesn't suit in the morning, I'll have it in the evening. Also, it doesn't matter, once in a while I miss it. The bath cannot control me. I'll control the bath. Nothing should control you. Then the Kundalini moves first, because you must have complete liberty. If you do not have complete liberty, then the Kundalini won't move. We have conditionings of our families, of our religion, of our country. These conditionings, as far as possible, is to be seen clearly that we have got it through our family. If you are born a Christian, you will always be more attached to Christ. Christ you have not seen, you don't know whether he existed or not, whether this Bible is true or not, but you will be more attached to Bible. Now, if you are a Hindu, you will be more attached to Gita or to Vedas or something. This creates imbalance, because we must have the same attitude towards all the religions, towards all the scriptures. That's the sign of a saint. So this conditioning has to go. In what country you are born is another conditioning which has to be fought out. Very important it is.
I don't want to discuss the conditionings of different countries, but you know very well. After realization, when you rise higher than your society which is surrounding you, you start understanding and you start describing. I have come to know about the stupidity of all these countries through the people who belong to that country. For example, a Frenchman will say, Mother, this is typical French mind. He's a French, otherwise born. Or a Hindu will say, Mother, this is typically a Hindu man. He will do like this. So then you understand that you are not typifying that country. You are a universal being and you are living like a universal being. Once you become the universal being, then also you realize that the skin deep complexion makes no difference in the world. So then you don't start hating somebody who is darker than you or who is fairer than you. Both ways it works. It's not only the people who are fair hate the darker ones, but darkers also hate equally. And mutually they believe that they are all absolutely wrong. If you ask a fanatic about another religion, he'll say that's the worst religion, his is the best. And you ask another fanatic, he will say his is the best, the rest of it is the worst. That means all of them are the worst, in a general opinion. Everybody seems to be the worst. All the fanatics are the worst. If you take a general consensus, you see. Nobody will say that, all right, my religion is all right, and at least one another is all right. Nobody. If you ask an Englishman, he'll say, Mother, this is typically English. You can't help it. They get so angry. I've seen the English getting angry with the other English for misbehaving or doing something towards me. But I don't, because they're blind. So here, the compassion should come within you as a universal being, that by God's grace you have risen higher. In the real sense of the word, it is not just you are certified, you are realized souls. No. You are realized souls, no doubt. You are. Sakshat. So, then as it is now, you are absolutely certified by God that you are realized souls. Naturally, you must change everything. No use typifying yourself, identifying yourself with something that is now you have given up. For example, from the egg now you have become the birds. Now birds don't identify themselves with the eggs and settle down in one place. They fly. Now they have become birds. There are no more eggs. In the same way, we should accept our position. We should accept ourselves as realized souls with self-esteem and understanding as to what is our purpose of life now. It is changed completely, entirely. Once you understand the purpose of your life innately, not outside because I am saying or it's a mental process, but inside you feel responsible. You have got realization to spread it all over the world and to emancipate the whole world. Once you realize this point, then automatically you take up responsibilities and the Kundalini will rise. I know of many people who said, Mother, we cannot speak, we have a stage fright, all that. You just stand up, that's all. And they started giving lectures, I had to stop them. There are many who said that we cannot write any poems, Mother, we are no good, we cannot sing. I know of a girl who used to sing so horribly bad that people had to tell her that because she would always go out of tune and very loudly she would sing. Then they had to tell her, now you better keep at the back and don't sing now anymore. Now she's the one who is sort of leading the group. So all these beautiful things start manifesting, which you should accept that they have come to you.
and give up all that you call as fear. All kinds of fear we have. These are all left-sided things, as you have seen yesterday, left-sided man, what he should do. But what a left-sided man has to know, that he is now an enlightened soul. And no one can touch him, leave alone destroy. No saint will be destroyed. Those who will try to destroy you will in a very interesting manner will be finished. Not destroyed, but very interesting manner, very jocular manner. You laugh at that and you will enjoy the way things are working out. Like there's a saying in Sanskrit, Vinashakale viparita buddhi. Means their destruction will start by their own stupid methods. They'll become stupid. And at every stage you will say they are becoming stupid. And by that stupidity they are destroying themselves. You don't have to worry about that part. So that's why you don't need any destructive powers. It will all be done by this all-pervading divine power. So that part you have to give up. You just forgive that person. As soon as you forgive, the responsibility from you shifts. And then Kundalini rises. You don't have to carry any malice, anything against him, but just laugh. Because they are blind. Because they are stupid. They are foolish. What do we do if you see an idiot? We may not laugh in his presence, but we do, isn't it? At his back. Because he's an idiot. So they become idiotic. And you see them becoming idiotic, and then you just start. You see, that's the humor of Sahaja Yoga. You have to have some humor also, isn't it? And then you start seeing these jokers, you see, behaving in that manner. And the whole circus they do is nothing but jocular. So there's nothing to have any fear from any human being. Same about organizations or anything. Naturally, you have to know one thing, that as you are realized souls, you have seen the truth, you are in the light. So they are going to oppose you. They are going to oppose you. They did this, isn't it, to others? Everybody suffered so much. But now no more sufferings to you. Only thing, you can enjoy the humor. Just understand this point, that nothing will destroy you, no one can touch you, but they are there just to supply some humor for you. If you take such a light attitude towards them, all this fear and left side will go away. What are these badhas and what are these bhoots and what are these tantrikas? Nothing. You are so powerful. Just with one glance, you can see them dancing on their heads, the other way around. As long as you'll have fear, Kundalini won't rise, because she doesn't rise for people who are cowards. Coward is, she's not going to support. If you are a coward, she said, all right. You are walking on the street. Normally, people are afraid if there's darkness, afraid that somebody might attack. But a Sahaja Yogi does not. If he's a real Sahaja Yogi, because he knows there are ganas and there are angels around him. No one can touch him. And the one who will try, these ganas will make such a fool out of that person that you'll have a nice chance to laugh at. Now you watch and see. So this left side or this fear should go. Once this fear will go, all your slyness, all your intrigues, all your jealousies will just disappear.
That's how the Kundalini will rise very well. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பை எங்களுக்குள் உணர செய்தமைக்கும் எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் இன்றைய நாள் முழுமையும் தங்களின் கவனத்தில் இருக்கவும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதையும் தாங்களே நிர்ணயம் செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் அம்மா. தயவு செய்து தங்களின் கவனத்தில் எங்களை வைத்திருங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.